ரோஸ்ட் பிரஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். குட் பேட் அக்லி. குட் பேட் அக்லியோட ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸி விட்டுருக்காங்க. அதாவது த்ரிஷாவோட இன்ட்ரடக்ஷன் அதுவே பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ஒரு மாதிரி ராவா கல்ட்டா பயங்கரமா இருக்கு. அதாவது த்ரிஷா மேலே பார்க்குறாங்க, மேலே யார் இருப்பாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை ஒரு சீனா எடுத்து போட்டிருக்காங்க. அதாவது த்ரிஷா யாரு என்ன கேரக்டர்ல வராங்கன்றதை போட்டிருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸ் கிரியேட் பண்ற மூமெண்ட்டுங்க. ஏன்னா த்ரிஷாக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்ம ஏகேக்கு எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா குட் பேட் அக்லி இப்போ பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கு. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அஜித் ஒரு டிஃப்ரெண்டான வெர்ஷன்ஸ்ல வர போறாராம். கலக்குன்னு கலக்க போறாராம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல எல்லாம் ஆதிக் ரவிச்சந்திரன் படத்துல எடுத்துன்னு வச்சுங்களேன், ஒரு கலாயா ஒரு ஸ்டைலா ஒரு மாதிரி இருக்கும். அது நீங்க பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனியில பார்த்துருப்பீங்க. எஸ்ஜே சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ல பண்ணியிருப்பாரு. அதே போல பார்த்தீங்கன்னா விஷாலும் ஒரு டிஃப்ரெண்டா ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதாவது அவங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை கொண்டு வருவார். ஏன்னா மார்க் ஆண்டனி படத்தை படம் எடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அவர்கள் பயங்கரமான ஒரு சப்போர்ட் பண்ணாரா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ கண்டிப்பா தயவுசெய்து தோன்றாத, இந்த படம் உனக்கு நல்லா பக்கா வரும், நீ கண்டிப்பா எடுப்பேன்னு சொல்லிட்டு பூஸ்ட் அப் கொடுத்தாராம். ஸோ அதே போல எடுத்தாராம். அதே போல படம் நல்லாவும் ஹிட் ஆயிடுச்சு. அதே போல ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் இந்த படத்தையே எடுத்துட்டேன், நான் ஒரு பிக் ஃபேன் ஆஃப் தலையோட மிகப்பெரிய ஃபேனு, நான் அவரை எந்த மாதிரி எடுப்பேன்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. ஆனா இப்போ சினி உலகமே அதிர்ற அளவுக்கு இந்த படம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அதாவது இன்னும் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரைலரோ இல்லை டீசரோ கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். சாங்கை பத்தி ரிலீஸ் ஆகும். தொடர்ந்து 1 மாசம் தொடர்ந்து திருவிழா தான். தினமும் அப்டேட் வரப்போகுது. எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஸோ இந்த கொண்டாட்டத்தை கெடுக்கும் வகையில அஜித் ரசிகர்களுக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் சண்டை மூட்டி விடும் வகையில பாத்தீங்கன்னா 3 குரங்கு ஆல்ரெடி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு. அவர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரசாந்த்ன்றவர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ரிவ்யூ பாத்தீங்கன்னா அப்போதுல இருந்து பண்ணிட்டு இருப்பாரு. அதாவது யூடியூப் அந்த காலகட்டத்தில இருந்து பாத்தீங்கன்னா அவர் ரிவ்யூ கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ ஆக்சுவலா நேத்து முந்தானத்து 2 நாட்களும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து சோசியல் மீடியால அவர் திட்டிட்டு இருக்காங்க. இவருக்கு சப்போர்ட்டாகவும் பேசிட்டு இருக்காங்க. அது என்னடா பிரச்சனை, அது என்னதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு நான் பார்த்தேன். குட் பேட் அக்லியோட ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த குட் பேட் அக்லியை பத்தி பேசுறாங்க. அது அவங்க அஜித் ரசிகர்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. ஏன்னா அந்த நல்லா வந்திருக்கு, எப்படி வரும், எப்போ ரிலீஸ் ஆக போகுது, இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா பிரசாந்த்ன்றவர் வராரு. அதாவது ரிவ்யூவர் பிரசாந்த் உள்ள வராரு. உள்ள ஆக்சுவலா உள்ள நல்லா தான் பேசுறாரு. உள்ள பாத்தீங்கன்னா நல்லா தான் பேசுறாரு. என்னடா நல்லா தான் பேசுறாரு, எதுக்கு சண்டை ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் திருப்பி கேட்டு வரேன். அவர் எடுத்து வைக்கிற பாயிண்ட் குட் பேட் அக்லிக்கு பயங்கரமா எதிர்பார்க்கலாம், பயங்கரமா வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஜீவ் பிரகாஷ் பின்னிட்டாரு. ஸோ இது போல ஒரு நல்ல விஷயத்த சொல்லிட்டே ஒரு பாயிண்ட்டுக்கு வர்றாரு. அதாவது அவர் டிஷர்ட் ப்ரமோஷன் பண்ணி வித்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு தனியாகவே ஒரு மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அஜித் ரசிகர்கள்லாம் கேட்கறாரு, இந்த மாதிரி டிஷர்ட்டை நான் பண்ண போறேன் குட் பேட் அக்லிக்கு, ஸோ நீங்கள்லாம் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அதாவது என்ன மெயின் கொள்கைன்னு பார்த்தீங்கன்னா டிஷர்ட் இது பண்றதுக்காக வர்றாரு, அதை ப்ரமோஷன் பண்ணி விற்கிறதுக்காக வர்றாரு. ஸோ அதை சொல்லிட்டு அது சொல்லிட்டு போகலாம்ல. போயிட்டே நல்ல பேசி பார்த்தீங்கன்னா இவரோட சுயரூபம் வெளியில வர ஆரம்பிக்குது. நல்லா பேசுந்த இவரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏன் விடாமுயற்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை அது ஜாகிரபிக்கெல்லாம் நல்லாவே இல்லை, அது செட் ஆகலை, அது விட்டுருங்க, அது அஜித் சாரே பெருசாக கண்டுக்க மாட்டாரு. அப்போ மனநிலை என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த படத்தை மொக்க பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவர் உள்ள வராரு. அதாவது யார் ஸ்பேஸுக்குள்ள? அஜித் ரசிகர் இருக்கிற ஸ்பேஸுக்குள்ள வராரு. அப்போ அஜித் ரசிகர் ட்ரிகரா வாங்க மாட்டாங்களா? ஸோ இவரோட மைண்ட் செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்கள கோவப்படுத்தி பார்க்கணுன்றதுக்காக ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கு. ஒன்று சொல்றாரு. அடுத்து ஒன்று சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஏங்க ரொம்ப திட்டுறீங்க, அது மாதிரிலாம் திட்டலாம் கூடாதுங்க, நீங்க பேசுறதுனால என்னன்னா அஜித் சாருக்கு தான் கெட்ட பேரு, நீங்க திட்டுறதுனால அஜித் சார் கெட்ட பேர். எப்படி இவர் திட்டுறதுனால அஜித் சார் கெட்ட பேரா? நீயா வருவ, நீயா ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த நைஸா அப்படி போட்டு போவ, அப்புறம் எப்படி அஜித் சாருக்கு இது கெட்ட பேர் ஆகுன்றது எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயமா பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப ட்ரிகர் பண்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, அப்புறம் நீங்க கோட்டுக்கு நல்ல ப்ரமோஷன் கொடுத்தீங்க, அப்புறம் விடாமுயற்சிக்கு நீ ஏன் கொடுக்கலீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சொல்றாரு, இல்லை கோட்டு நல்ல படம் தான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன் மங்காத்தாவும் கோட்டும் எப்படி இருந்துச்சு, ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கோட்டு கூட மங்காத்தாவை சேர்க்கிறாரு. கோட்டு ஒரு மட்டமான படம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருமே தெரியும்.
அதை மங்காத்தா கூட சேர்த்து எடுத்தது வெங்கட் பிரபுன்ற. ஏன் வெங்கட் பிரபு மட்டமான படம் எடுக்கவே இல்லையா? பிரியாணி மாஸ்லாம் படம் பார்த்தாரா இல்லையா? கேவலமான படம் தானே அது. மங்காத்தா ஒரு வெங்கட் பிரபு கரியர்லயே நம்பர் 1 படம்னா வந்து மங்காத்தா. இது வந்து அவரே ஒத்துப்பாரு. இது கோட்டு கூட கம்பேரே பண்ண முடியாது. இது விஜயை ஒத்துக்க மாட்டாரு. இதுதான் உண்மை. ஆனா இவர் வந்து கொண்டு வந்து மங்காத்தா கூட சேர்த்து விஜய், அதாவது அஜித் ரசிகர்களை வந்து ட்ரிகர் பண்றாரு. ட்ரிகர் பண்ணி என்ன ஆகுது, ஒரு கட்டத்தில் வந்து சோசியல் மீடியாக்குள்ள போய் பேசும்போது அதுல ஒரு நபர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து சங்கீதா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாரு. அதாவது சங்கீதான்ற நார்மலா சொல்றாங்க, அதாவது சோசியல் மீடியால சொல்றாரு. என்ன சங்கீதான்னு சொல்லிட்டாங்க. உடனே என்ன பண்றாரு, சங்கீதா யாரு, சங்கீதா என்ன யார் சொன்னீங்க, சங்கீதா யாரு சொல்லுங்க, திருப்பி பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இவரு ட்ரிகர் ஆகுறாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இல்ல நான் தான் சொன்னேன், என்ன பிரச்சனை, எதுக்கு நீங்க இதுவா வரீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு உடனே சொல்றாரு, அதாவது இந்த பாயிண்ட் கேளுங்க, நீங்க எப்படி வந்து விஜயை நீங்க விஜயை நீங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றீங்க, எப்படி அவங்க வைஃபை நீங்க தப்பா பேசுவீங்க? அந்த பையன் சொன்னது வெறும் சங்கீதா. ஆனா இவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி இவர் எப்படி வந்து வைஃபை பேசுறாரு, பர்சனல் விஷயத்தை ஏன் கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இழுத்து விட்டுறாரு. இழுத்து விட்டு இந்த மாதிரி அவங்கள வந்து இன்னும் வந்து டென்ஷன் பண்ணி அசிங்கமா பேச வைக்கிறாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த அளவுக்கு ஒரு கிளீனான ஒரு அதாவது விஷத்தை வந்து கக்கி அவங்கள ட்ரிகர் பண்ணி ஒரு பிரச்சனையை உண்டு பண்றாரு. இப்ப சோசியல் மீடியால வந்து எதுக்காக விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் சண்டைன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆட்களால இவனுங்க உள்ள பூந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த இதுவே மாத்தி இவன் தப்பானவன் அவன் தப்பானவன் சொல்லிட்டு காட்டிட்டு விட்டு போயிடுறாரு. அங்க வந்து அசிங்கமான வார்த்தைகள் வருது, உடனே வந்து அங்க அந்த ஸ்பேஸ் வந்து கட் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மனுஷனா இருந்தா, பிரசாந்த் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மனுஷனா இருந்தா அவர் என்ன பண்ணணும்னா, இது சரி விடுங்க ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டு இருந்தனா யூ ஆர் குட் மேன். அதாவது இவன் என்ன பண்றாரு, அவன் பேசுனதை வந்து அப்படியே இவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி இவன் வந்து எந்த கம்பெனியில ஒர்க் பண்றாருன்னு ட்விட்டர்ல போடுறாரு. நீங்களே பாருங்க, அந்த ட்விட்டர்ல வந்து போடுறாரு. இது எப்படி அந்த பையனுடைய கம்பெனி பேர் முதல் கொண்டு போட்டு ஒரு மணி நேரம் வந்து வச்சிருக்காரு. வச்சுட்டு பாத்தீங்கன்னா அதை டிலீட் பண்றாரு. ஸோ டிலீட் பண்ற மோட்டிவ் என்ன? ஸோ வந்து நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்றத ஒரு விஷயத்தை யாருன்னா சொல்லியிருப்பாங்க, அல்லது வந்து இவன் யாரு இவனை போயிட்டு உதைங்கன்றதுக்காக வந்து நீங்க வந்து மேனிபுலேட் பண்ணி ஒரு மாதிரி போடுறீங்களா, விஜய் ரசிகரை தூண்டி விட்டு பண்றீங்களா? ஸோ அப்படிதானே இருக்கு. நீ போடுற எந்த கம்பெனின்றத மென்ஷன் பண்ற, அவனோட பர்சனல் டீடைல்ஸை மென்ஷன் பண்ற. அதுக்கப்புறம் இன்னொரு ட்விட்டர் என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்விட்டர்ல பாருங்களேன், இது என்ன போட்டிருக்காருன்னா, அவங்க அப்பா வந்து ஃபாரின்ல இருக்காராம். நீ யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், உங்க போன் கால்ஸ் தெரியும், எனக்கு உங்க ஒரு ஜீன்ற ஒரு வார்த்தை தொடங்குற வார்த்தை யாருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், நான் சொல்லவா, ரிவீல் பண்ணவா? அதாவது உங்க பர்சனல் விஷயத்த, ஃபேமிலி விஷயத்த பேசுறாரு. ஒரு சாதாரண ஒரு பையன், அதாவது அஜித் ரசிகர் மேல வந்து ஒரு அன்பு கொண்ட ஒரு பையனை அவன் வந்து நீ உள்ள புந்து அவனை ட்ரிகர் பண்ணி அங்க ஒரு பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை மீன்ஸ் அவன் திட்டுறான். அதுக்காக வந்து நீ வந்து அவனுடைய பர்சனல் விஷயத்தை போட்டு அவனோட லைஃபை கெடுக்கும் விதத்துல அவனை கம்பெனியை விட்டு தூக்கும் அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு இந்த விஷயம். அவன் கம்பெனி பேர்லாம் போட்டு இந்த மாதிரி, அதாவது மிரட்டுறாராம். அதாவது மிரட்டுறாரு, ஓப்பனா சொல்றான், மிரட்டுற இந்த மாதிரி இந்த பையன் இங்க இருக்கான், இவங்க அப்பா இங்க இருக்காரு, இவன் வந்து தனியா வந்து இங்க வேலை செய்யறான். ஸோ அதல் முதல் கொண்டு போட்டு இந்த மாதிரி பண்றாரு. இவரெல்லாம் எப்படி இது? அதாவது எனக்கு ஒரு விஷயத்த வந்து தெளிவுபடுத்த விரும்புறேன். இந்த மாதிரி ஆட்களால தான் வந்து இந்த மாதிரி வந்து அவங்களுக்குள்ள வந்து உள்ள பூந்து அவங்க கூடயே பேசிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி மத்தவங்களுக்கு அமிச்சு சண்டையை மூட்டி விடுறது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இலுமினாட்டின்ற ஒரு பெயரை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா ஒரிஜினல் பக்காவான இலுமினாட்டின்றது இந்த ரிவ்யூ பிரசாந்த் தான். இவங்க ஒரு பக்கா இலுமினாட்டி. அதாவது விஜய் ரசிகர்களை வச்சு வந்து இவங்களை அந்த பையனை திட்டலாம், இவனை ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கண்டிப்பா வந்து தண்டனை கொடுக்க வேண்டிய ஆட்கள் தான். ஏன்னா இவருடைய மனசுல வெஞ்சன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இவரோட பழைய ட்வீட் நான் பார்த்திருக்கேன், நீங்களே அதை பார்க்கலாம். அந்த பழைய ட்வீட்ல கூட வந்து அஜித் அவர்களை வந்து ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு. நீங்களே பாருங்க இது.
அதாவது மனசுல என்ன, அதாவது இவருக்கு அஜித்தை பிடிக்காது, அதனால வந்து அஜித் ரசிகர்களே வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி, அதாவது ஒரு டிஷர்ட் வியாபாரம் பண்ணணும், இவங்களையும் திட்டணும், அவர் படத்தை வந்து மொக்க பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் வந்து ஒரு விஷயமே தவிர எதுவுமே கிடையாது. ஏன்னா இவரோட பழைய ரிவ்யூ கூட எடுத்து பாருங்க, எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது படத்துக்கு பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பார். துணிவுன்ற படத்துக்குலாம் ப்ரொமோஷன் கொடுப்பார். படம் ரிலீஸ் ஆன பிறப்பு என்ன ஆகும்னா, படம் எதிர்பார்த்தாலே இல்லைங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை, அப்படி கேவலமாக ஒன்று பேசி விட்டு அப்படியே ஒன்று போயிடுறது. இதுதான் வந்து இந்த வேலை. இந்த மாதிரி ஆட்கள், அதாவது பர்சனலா ஒரு பையனை வந்து இந்த மாதிரி போட்டதுக்கு வந்து இவர் கண்டிப்பா வந்து இவர் மேல வந்து ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுத்தாகணும். எடுத்தாதான் வந்து இது, ஏன்னா கண்டிப்பா நான் சொல்றாங்க, இது வந்து கண்டிப்பா ஒரு பிரச்சனையாகக்கூடிய விஷயம். அது அந்த பையனுக்கு பாதுகாப்பா கொடுக்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி ஆட்களை வந்து கண்டிப்பா வந்து காவல்துறை வந்து கைது செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே போல பார்த்தோன்னா ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாரு, இந்த மாதிரி வந்து அசிங்கமா பேசுறாங்க, எப்படி அசிங்கமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு போடுறாரு. ஆனா இவரு பேசிக்கிறது நீங்க கேளுங்களேன். அதான் சொல்றேன், உங்களை மாதிரி வந்து பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தனுக்கு அனுப்பி படுக்கிற ஒரு ஆளு இருக்கு எதுவுமே கிடையாது. சரியா? ரொம்ப சீரியஸா அப்படிதான்டா பேசுவேன். ஏண்டா நீ தெரியல தெரியலையா? நான் அதான்டா சொல்றேன், நீ நிதானத்தை வச்சு எல்லா வாழ்க்கையில ஊண்டிட்ட. நான் என்ன பண்றேனோ ஒரு ஸ்பேஸ்ல இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா ஒரு பாப்புலாரிட்டி ஆவறீங்க. ஸோ அங்கங்க எப்படி பேசணும் அப்படி பேசணும். ஸோ நாங்களும் ரோஸ்ட் பிரஸ் எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு சிலரை பிடிக்காவிட்டாலும் சரி, அவங்கள பர்சனல் விஷயத்துக்குள்ள போயிட்டு அவங்கள வந்து அசிங்கமா திட்டுறது, எங்களை பல பேர் திட்டுவான். அதுக்காக நாங்க திருப்பி அவங்களை அசிங்கமான திட்ட மாட்டோம். இந்த மாதிரி திட்டாதீங்க, எதுக்கு திட்டுறீங்க, ஏன் திட்டுறீங்க, நான் சொல்றது இதுதான் விஷயம் சொல்லிட்டு நாங்க திருப்பி ஆர்கியூ பண்ணி நாங்க வீடியோ போடுமா தவிர்த்து அவனை வந்து பர்சனலா திட்டுறதோ இல்ல அவனோட கமெண்ட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போறதோ இந்த மாதிரியான சில்ட்ரத்தனமான வேலைகள்லாம் வந்து ரோஸ்ட் பிரஸ் பண்ணவே மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ட்ரிகர் ஒன்று பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த படத்தை பத்தி எல்லாமே தெரியும், வேற என்ன பாக்குறீங்களா, நான் ஒரு சீனை வந்து ரிலீஸ் பண்றேன், அவர் என்ன பேசுறாருன்ற முதல் கொண்டு ரிலீஸ் பண்றேன். அதாவது படம் ரிலீஸ் ஆகல, ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகுது. இவர் என்ன சொல்றாரு, நான் முன்னாடி நான் ரிலீஸ் பண்றேன், அந்த வீடியோவை ரிலீஸ் பண்றேன், என்னென்ன சீன் சொல்றேன், அவர் என்ன பேசுவாருன்னு சொல்றேன். நான் ஒரு சீனே எடுத்து போடுறேன், ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு சீன் எப்படி இருக்கும், என்ன டயலாக் எக்ஸாக்ட்டா இருக்கும் போடுறேன். மேட்ச் ஆயிடுச்சுன்னா யார் மொட்டை அடிக்கிறீங்க? நான் ஐடி டிவைட் பண்ணி மொட்டை அடிக்கிறேன். ரைட், ஓகேவா? போட முடியாது, இப்ப போடணும், நீ இப்ப சொல்லிருக்க, இப்ப போடணும் நீ. அப்போ உனக்கு எந்த அளவுக்கு ஒரு வன்மம் அந்த படத்து மேல, அஜித் சார் மேல, அதாவது படம் வரத்துக்கு முன்னாடி நீ ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல வந்து நீ ஸ்பேஸ்ல வந்து பேசுறனா, அப்போ உனக்கு யார் தைரியத்துல யார் பின்புலத்துல இருக்கிறாங்க? ஏன் இந்த வேலை? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எச்சத்தனமான வேலை. உன்னையெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆளு நினைச்சு உன் வீடியோவை ரிவ்யூ எல்லாம் பாக்குறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நீ பண்ணிருக்கிறன்றத பார்த்தாங்களே தெரிஞ்சிடும். அது வந்து பெண்கள் கிட்ட கேவலமா பேசுறது, ஹீரோயின் கிட்ட ஒரு வல்கரா பேசுறது, இந்த மாதிரி ட்வீட்டர் நான் பார்த்தேன். அசிங்கமா பேசுறது, இதெல்லாம் ஏன் இந்த சில்லறத்தனமான வேலை? ஆக்சுவலா வந்து பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றாருன்னா, ஒருத்தர் அபியூஸா பேசிட்டாருன்னா அடுத்தது வந்து என்ன பண்றாருன்னா, சரி அவங்க யாரு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போயிட்டு பிரைஸ் பண்றது. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அஜித் ரசிகர்கள்லாம் பேசுறாங்க, அது உள்ள வந்து சில திமுக காரங்களா இருந்தா என்ன பண்ணிட்டாரு, நேத்து போயிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்துக்காக வந்து ஸ்டேஷன்ல வந்து அந்த இந்திய வார்த்தைகள் மட்டும் அழிக்கிறாங்கல்ல, சோ அதை மட்டும் போட்டு என்ன பண்றாரு, பிரைஸ் பண்ணி பேசுறாராம். இப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி வந்து பழைய திமுகவை நீங்க பார்க்க போறீங்க, அந்த பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. நீங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு நரித்தனமான வேலைகள் செய்தவர் தான் வந்து பிரசாந்த். நான் மட்டும் தவறா சொல்லலைங்க, நம்முடைய வந்து கலைவாணர் விவேக் அவர்கள் 2013 வந்து இவர் வந்து ஏதோ ஒரு அபியூஸ்தனமா ஒரு கலகமுற்ற வேலை ஒன்று பார்த்திருக்காரு. அதுக்கும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. இந்த மாதிரியான மட்டமான ஒரு ஆள் தான் இந்த பிரசாந்த். அதனால வந்து விஜய் ரசிகர்னு சொல்லக்கூடாது, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே, தோழர்களே, இந்த மாதிரி ஆட்களை நம்பி நீங்க வந்து அஜித் ரசிகர்கள் கூட வந்து மோதி சண்டை உருவாக்கி விட்டீங்கன்னா உங்க தலைவர்களுக்கு, அதாவது அஜித் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் தான் வந்து கெட்ட பேரு. அதனால வந்து விஜய் ரசிகர்கள் நீங்க உஷாரா இருக்கணும். அதாவது உங்களை ட்ரிகர் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகளை ஈடுபடுத்தி விடுறதா இந்த மாதிரி நபர்கள். அதனால இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட உஷாரா இருங்க.